இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகளே, மனிதனை தேவன் படைக்கும் போது அவன் சுயமாக தெரிந்து கொள்ளும் ஒரு நல்ல ஆற்றலோடு படைத்திருக்கிறான். அதுதான் ஆங்கிலத்தில் ஃப்ரீ வில் அப்படி சொல்லுவான். சுய சித்தம். தனக்கு தேவையானதை அவன் தாமாக தெரிந்து கொள்ளலாம். இப்ப நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆகவே நாம இவைகளிலே கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை உணர்ந்து நடக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அந்த தீர்மானம் சுய சித்தத்தின் அடிப்படையில் இருக்கிறதா அல்லது கர்த்தருடைய சித்தத்தின் அடிப்படையில் இருக்கிறதா? அதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, சுய சித்தத்தின் அடிப்படையில் இருப்பதற்கு சூழ்நிலைகள் நிர்பந்திக்கலாம், அல்லது வாழ்வில் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கும் சில பாதிப்புகள், பிரச்சனைகள் நம்ம அதற்கு நேராக நடத்தலாம், அல்லது நாம விரும்பி எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு முடிவுக்காக இதுதான் சரி என்று நாமவே நம்முடைய மனதில் கொள்ளும் விருப்பங்களின் அடிப்படையில் தேர்வு செய்யும் தேர்வாக அது காணப்படலாம். ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதெல்லாம் சாக்கு போக்காக தேவனிடத்தில் சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை. தேவன் நம்மை ஒரு ரோபோ மாதிரி இயக்குகிறவர் அல்ல. ஒரு கீ கொடுத்த பொம்மை மாதிரி இப்படிதான் இதைத்தான் சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறது இல்லை, அவர் செய்யறதே இல்லை. தீர்மானம் பண்ணுகிற பொறுப்பை ஆண்டவர் உங்கள்கிட்ட எண்ணெய் தான் கொடுத்திருக்கிறார். நன்மை எது, தீமை எது, ஆசீர்வாதம் எது, சாபம் எது, மரணம் எது, ஜீவன் எது, இதெல்லாம் நமக்கு முன்பாக இருக்கிறது. இதுல நாம தேர்வு செய்கிறது நம்முடைய கருத்தில் தான் இருக்கு. இவங்க என்ன நிர்பந்திச்சதுனாலதான் நான் இதை செஞ்சேன் அப்படின்லாம் நம்ம ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. மாஸ்டர் ரீனுகுமார் அவர்கள் சொன்ன ஒரு சாட்சியில ஒரு சின்ன பகுதி. அவர் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை நிமித்தம் 6வது படித்து கொண்டு இருக்கும் போது இனிமே நான் பள்ளிக்கூடத்துக்கு போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அவங்க அம்மா அப்ப பாருங்க, பரவாயில்ல நீ போக வேண்டாம், நீ இரு, ஏன்னா அது ஒரு பெரிய பாதிப்பு. நான் அடுத்த வருஷம் இந்த இடத்துல இருக்கிற இந்த ஸ்கூல்ல 6ஆம் கிளாஸ் உன்னை சேர்த்துறேன்ட்டான். இப்ப அவர் சொல்றாரு, ஏற்கனவே என்னுடைய வாழ்வில் நான் சந்தித்த பிரச்சனை நிமித்தம் தான் நான் இனி ஸ்கூலுக்கே போறது இல்லைன்னு டிசைட் பண்ணேன், தீர்மானம் பண்ணேன். இப்ப எங்க அம்மாவும் அதற்கு சம்மதம் தெரிவித்து விட்டார்கள். ஆனா இப்போ தீர்மானிக்க வேண்டியது நான் தான். இந்த கஷ்டத்துக்கு மத்தியில 6வது வகுப்பை நான் தொடருவதா அல்லது என்னுடைய சிரமத்தை கருத்தில் கொண்டு என் படிப்பை இந்த வருஷம் நான் நிறுத்திட்டு அடுத்த வருஷம் மறுபடியும் 6வது வகுப்பில் நான் படிப்பை தொடருவதா? அப்படி வரும்போது அவர் தீர்மானிச்சாராம், இல்ல இல்ல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் தொடர்ந்து படிக்கணும். இதை போலதான் இன்னைக்கு நீங்களும் நானும். நான் இப்படிலாம் பாதிக்கப்பட்டேன், இப்படிலாம் எனக்கு பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் என்னுடைய தேவையா இருக்கு, இவங்கெல்லாம் என்ன இப்படி ஃபோர்ஸ் பண்றாங்க, அதனாலதான், அல்லது எனக்கு இதெல்லாம் ட்ரீம், அப்படி இருந்ததுனாலதான் நான் இதெல்லாம் செலக்ட் பண்ணேன், இந்த வழியில போனேன், இந்த வேலைக்கு போனேன், இந்த படிப்பை தொடர்னேன், இந்த திருமணத்துக்கு நான் சம்மதிச்சேன், இந்த ஊர்ல குடியேறினேன். அப்படி இல்லை. இவைகளுக்கு மத்தியில நான் ஒரு தேவ பிள்ளையா ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து நான் எப்படி செயல்படுறேன், அதுதான் முக்கியம். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே எந்த தீர்மானம் பண்ணாலும் அதுல உமக்கு சித்தம் இருக்கிறதா என்பதை உணர்ந்து நடக்க எனக்கு கிருபை தாரும் என்று நீங்கள் கர்த்தருக்காக காத்திருப்பீர்களானால் தேவன் தம்முடைய திருவுள்ள சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். தகப்பனே, எங்களுடைய வாழ்வில் உம்முடைய சித்தம் இன்னதென்று அறிந்து நடக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.